ஆணிவே. நாடு என்றால் முதல்ல வீடு, அதுக்கான உறவுகளை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் எளிய தலைப்பு, எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய தலைப்பு அருமையா கொடுத்திருக்காங்க. அன்னையா தந்தையா, யார் சிறந்தவங்கன்னா இல்லை, யாரு குடும்ப மகிழ்ச்சிக்காக அதிக நேரத்தை செலவு பண்றாங்க, இதுதான் தலைப்பு. உடனே அப்பா வேலைக்கு போயிடுறாரு. சில வீடுகள்ல அம்மா வீட்டில் இருப்பாங்க, இப்ப இல்லை. அந்த காலங்கள்ல எல்லாம் இப்ப 2 பேரும் வேலைக்கு போறவங்க. ஒரு சிலர் வீட்டிலேயே இருக்கிறாங்க அம்மா. அப்படின்னா அப்பா வேலைக்கு போறாரு, அம்மா வீட்டை கவனிச்சுக்கிறாங்கன்னு எடுத்துக்க கூடாது. அப்பா ஏன் வேலைக்கு போறாரு? அப்பா வேலைக்கு போய் பொருளாதார மேன்மையை வச்சு இந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு தான் அவரும் பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாரு. இல்ல, அப்ப அதையும் பார்த்துக்கணும். நீங்க அதை பேசப்படாது. அப்புறம் நான் நிறைய உங்க விஷயத்தெல்லாம் டச் பண்ணேன்னு வச்சுங்க, நீங்களாம் தயாரிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதனால நான் தொட்டு பேசுவேன், அப்படி விட்டு அந்தாண்ட போவேன், அப்படி சுத்தி வருவேன். நேரம் அது நான் வரவும் மாட்டேன். அதை கொஞ்சம் தொடர்போடு வச்சுக்குவோம். தலைப்பை பார்த்தீங்களா, அருமையான குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் நேரம் செலவழிப்பது அன்னையா தந்தையா பாருங்க. சொன்னா நீங்க பெரிய சாதனை பண்ணிருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், அவர் பெரிய லெஜெண்டுங்க, அவரு எதை கேட்டாலும் சொல்லுவாரு. ஆனா குடும்ப மகிழ்ச்சியா இல்லைன்னா அந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடும். இல்லை, குடும்பம் தானேங்க எல்லாத்துக்கும் ஆணிவேரு. அப்ப அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது அன்னையா தந்தையா அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான தலைப்பு. நம்ம பாடல்கள் சொல்லுவாங்க பாருங்க, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அப்ப அன்னையும் தந்தையும் முக்கியம். அன்னையும் தந்த உலகத்திலேயே நம்ம மேல அதிகபட்சம் பரிசுத்தமான அன்பு வைத்திருப்பது யாருன்னு கேட்டா அம்மாவும் தான் அப்பாவும் தான். அம்மா அப்பாவை தாண்டி தான் மற்றது உலகம். ஆனா இப்ப தலைப்பு அது அல்ல. யாரு குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிக நேரத்தை செலவு பண்றாங்க அப்படின்னு பாட்டு நிறைய இருக்கு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, ரஜினிகாந்த் பாடுறாரு. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடிதொழ மறுப்பவர் மனிதர் இல்லை, நாளெல்லாம் பட்டினியா கிடந்துடுவாள், ஒரு நாளிகை நம்பசி உருக்க மாட்டாங்க. இப்படி பாடல்கள் ஏராள அன்னையை பத்தி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய வந்திருக்கு பார்க்கிறோம். அப்ப தாய்க்குளத்துக்கு உருகி உருகி நிறைய பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க அம்மாவுக்கு. பட்டினத்தடிகள் சன்னியாசி, ஞானி, முற்றும் துறந்தவர். முற்றும் துறந்தவர் என்ன? காசு பணம் காரு பங்களா அது மட்டும் இல்ல, உறவுகளை துறந்தவர். எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போனாரு சாமியாரா. அவங்க அம்மா செத்து போன செய்தி அவருக்கு கிடைச்சிடுச்சு. உடனே ஓடி வர்றாரு, ஓடி வந்து கதறாரு. எல்லாம் கேட்கிறான், சாமியார் உனக்கு எதுவும் கிடையாது. அதெல்லாம் அன்னை என்பது என்னுடைய உயிர் உணர்வு. அவர் சொன்னாரு, கையில அரிசியை கொடுத்து வாயில வாய்க்கரிசி போடுங்கன்னு. அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு, வட்டியிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் ஏந்தி கனகமுளை தந்தவளை எப்பிறப்பில் காண்பேனின்னு சொல்லி கதறி அழறார். அப்படி என்றா தாய்ப்பாசத்தை துறந்தவன் மனிதனே இல்லை. அந்த அளவுக்கு தாய் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படின்னா தந்தை என்ன ஒரு கேள்வியை கேட்கலாம். இருக்கு, புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு போகுது பொண்டாட்டி, சொல்லும் போது எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், ஏன் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லப்படாத, கட்டுனது அவர் தானே. ஆனா இயல்பு அது மாதிரி இருக்கு. அப்ப இந்த பூமியே பூமி தாய் அப்படிங்கிறோம். காவிரி, தென்பெண்ணை, சரஸ்வதி, யமுனா எல்லாத்தையும் என்ன சொல்றான், பெண் பேரா இருக்கு. அப்படின்னா ஓ பெண்கள் தான் அப்படி அர்த்தம் இல்லை. லேட்டா வந்தாலும் இப்ப சில பேர் பேசுவாங்க, ஆண்களுக்கு அப்பாவை பத்தி பாட்டு இல்லையேன்னு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டான பாட்டு கொடுத்தான். அப்பாக்களுக்காக ஒரு பாட்டு. நான் தலைப்பை தொடணும், ஆனா உங்க சப்ஜெக்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி என்ன சொன்னா, அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நேரம் எல்லாம் வாசம், உன் வேர்வ துளி நபனா படிக்கும் இதிகாசம்,
உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை அதுவும் இல்ல, உன் சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகரில்ல. அப்பா கண்டிப்பா இருப்பாரு. அவருடைய உலகமும் பிள்ளைகள் தான், குடும்பம் தான். அவருடைய அணுகுமுறை வேறு, அம்மாவுடைய அணுகுமுறை வேறு. மென்மையா இருக்கும், அது கொஞ்சம் வன்மையா இருக்கும். இதுதான் உண்மை. ஆக அன்னையின் வளர்ப்பை பற்றி நம்ம பார்க்கிறோம். அந்த நமக்கு சாப்பாடு விதவிதமா, பாரதிதாசன் சொல்லுவார், கொண்டவனுக்கு எது பிடிக்கும், அது புருஷங்காரனுக்கு எது பிடிக்கும், அவனுக்கு கொண்டவனுக்கு எது பிடிக்கும், பிள்ளைகள் எதை விரும்பும், அதுக்கு வேற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். கொண்டவனுக்கு எது பிடிக்கும், பிள்ளைகள் எதை விரும்பும், தண்டு ஊன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன, அவங்க வயசானவங்க, சுகரு, அவங்களுக்கு ஒரு மாதிரி. இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு சோறு போடக்கூடிய அந்த அன்னையிடம் இயல்பாக அன்பு இருக்கும், இயல்பாகவே. அப்பாவுக்கும் இருக்கும், வெளிக்காட்டுவதிலே மாறுபாடு இருக்கிறது பார்க்கிறோம். ஒரு அம்மா இப்ப ஃப்ரிட்ஜ் வந்துட்டு, அம்மி வந்து அம்மி கிடையாது, இப்ப அதுக்கு என்னது மிக்சி வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இப்போ எல்லாம் பார்க்குறோம். பல நாட்கள் நீங்கள் குழம்ப உள்ளே வச்சு எடுத்து நம்ம ஒருத்தரே சாப்பாடு போட்டாங்க, புருஷனுக்கு சாப்பாடு போட்டிருக்கு, சாப்பிடுங்கன்னு எடுத்து குழம்ப ஊற்றினோன்னே வாயில் எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னா சொன்னேன். போன மாதம் உன் தம்பி வந்தபோது ஒரு குழம்பு அதே சுவை அப்படின்னா, அதே சுவை இல்லப்பா, அதே குழம்பு தான் உள்ள எடுத்து வச்சிருந்தேன் உனக்காக. இப்பெல்லாம் இந்த வசதி இருக்கு. எங்க அம்மா காலத்துல எல்லாம் இந்த ஊதாங்குழலை வச்சு ஊதி ஊதி பெருன்னு இருப்பாங்க. இதெல்லாம் கிடையாது. அது ஒரு காலம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்கின்ற அந்த தாய்மார்களை பார்க்கிறோம். ஆனா எல்லாரும் இப்ப இந்த தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தாருக்கு இந்த தலைப்பை ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன்னா, ஏன்னா குடும்ப உறவுகளை பார்க்கணும். என்ன, அன்னை வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்னா அந்த நிலை வரக்கூடாது. அதெல்லாம் இப்படி மாதிரி பட்டிமன்றங்களை வச்சு பேசும்போது 4 வார்த்தை காதல விழும். ஒரு நினைவுகள், என்ன ஓட்டங்கள். இப்ப நான் பேசும்போது எத்தனையோ பேர் தமிழகத்தில் இருக்கிற அம்மாவை அப்பாவை நினைத்து பார்ப்பாங்க. அதுதான் ஒரு இடத்துல சொன்னா, உழைத்து களைத்த தந்தை ஓய்வெடுக்கிறார்னா, புது கவிதை. நல்ல விஷயம் தானே. உழைத்து களைத்த தந்தை 65 வயசு ஆயிட்டு ஓய்வெடுக்கிறார், நல்ல விஷயம். அப்புறம் தான் கவிதை, உழைத்து களைத்த தந்தை ஓய்வெடுக்கிறார், முதியோர் இல்லத்தில் முடிக்கிறார். அப்பா அம்மா நம்ம கூட நம் சொத்து. இந்த உலகத்தில் அதிகபட்சம் அன்பு செலுத்துவதற்கு உயிரிடங்கள் இருக்கிறதுனால அம்மாவும் அப்பாவும் தானே. அதனாலதான் இந்த தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் வந்துருக்கு, யூடியூப்ல ஆழ்ந்து போறாங்க, இன்னும் சில பேர் இன்ஸ்டாகிராம்ல தொலைஞ்சு போயிடுறாங்க. எத்தனை லைக் இருக்குங்கிறதால நீ காரு பங்களா வசதி வாய்ப்பு மட்டும் இல்லை, எத்தனை லைக் உங்களுக்கு விழுவுது இன்ஸ்டாகிராம்ல, உங்களுக்கு எத்தனை ஃபாலோயர் கேட்குறோம். அப்ப நான் வந்து இளைய சமுதாயம், நான் எனக்கு 35 வயசு ஆயிட்டுங்கிறதுனால நம்ம ஒதுங்கப்படாது பாருங்க. நானும் ஈக்குவலா வச்சிருக்கேன். எனக்கும் எல்லாத்துலயும் சோசியல் மீடியாவில் இருக்கேன், அதாவது சந்தோஷம் நமக்கு. அப்படி மேனாடுகளை பொறுத்தவரை 18 வயது ஆகிவிட்டால் நீ யாரோ நான் யாரோ, உன் விஷயத்திலே நான் தலையிட மாட்டேன், இதுதான் பேரண்ட். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தலையிடுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. இது இந்திய பெற்றோர்கள், தமிழ் பெற்றோர்கள். நமக்கு வழிகாட்டுதல் என்பது இந்த வீட்டில் அவர் கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். அதுதான் நம்முடைய வழக்கம். ஆக அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் என்பதே உறவுகள் சூழ்ந்த உலகம். நமக்கு ஆன்டி அங்கிள் அது அல்ல. நமக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தாச்சி அத்தா மச்சான் மச்சினிச்சி. மச்சினிச்சின்னா ஒரு ஈன்னு பார்க்க அப்படிதான் இருக்கும். அப்படி பல உறவுகள். நமக்கு உறவுகளின் மேன்மையை பற்றி பேசுகிறோம். ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிராமமே அதிலே ஈடுபடும் என்று சொல்வார்கள். தமிழகத்திலே தமிழ்ல
நம்மவர்கள். ஏன்னு சொன்னா கூட்டு குடும்பம் அந்த காலத்துல. அப்ப அப்பா அம்மா வளர்க்கணும்னு இல்லை, அத்தை மாமே. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி. அத்தை அப்ப கூட பிறந்தது மடியில போட்டு தாளாட்டுறா. இங்க நமக்கு இல்லை, அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. காலமாற்றங்கள் வேகமாக ஓடுகிற இந்த உலகம். இப்ப அப்பா அம்மாவுடைய பாசம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் முழுமையான்னு சொன்னா கூடுதலாக நேரம் செலவு செய்யணும். இப்ப பாக்குறேன், உங்களுக்கு 5 ரூம், நீங்க மென்ஷனேடா, நீங்க லேண்டட் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். அழகா ஒரு கவிஞன் சொன்ன, அறையில்லா வீடுகள் குறைவில்லா மகிழ்ச்சி குருவி கூடுகள். இந்த தூக்குனாங்குருவி பார்த்திருக்கீங்களா? கூடு ரொம்ப அழகா என்ஜினியர்லாம் கட்ட முடியாது மாதிரி, வர்றதுக்கு ஒரு வழி வச்சிருக்கும், போறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கும். அதனுடைய குஞ்சுகளோடு நெஞ்ச மகிழ அதுல பெரடு உளுந்து பார்க்கிறோம். அது ஒரு தூக்குனாங்குருவியினுடைய கூடு. அங்கே அறை கிடையாது. ஆனா நமக்கு அறைகள் இருக்கு. அந்த அறைகள்ல வேகமா பையன் போய் லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லி படக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ள இருக்கிறான்னா என்ன இது? அதுக்குதான் டைனிங் லிவிங் ஹால்னு சொல்றோம். அங்க வந்து உட்காந்து எல்லாரும் பேசி சிரிச்சு கலகலன்னு இருக்கக்கூடிய அந்த வாழ்வை இழந்து விட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. உள்ளபடியே அந்த கவிதை, அறையில்லா வீடுகள் குறைவில்லா மகிழ்ச்சி அப்படின்னா, குருவி கூடுகள் மாதிரி இடத்துல, சின்ன இடத்துல கூட நிறைந்த விசாலமான மனதோடு உறவுகளோடு நேற்று நாம் வாழ்ந்த அருமையான காலங்கள் நமக்கு வருது. நாம கூப்பிட்டுடுவோம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷமான கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் பிளேட்டோன்னு சொல்றோம்ல, அவரு என்ன சொல்றாரு? அவங்க 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியம் எழுதினவங்க, பெரிய வளர்ந்த சமுதாயத்துக்காரன். அவன் சொல்றான், கடவுளுக்கு நன்றி என்னை பெண்ணாக இல்லாமல் ஆணாக படைத்ததற்காக. கடவுளுக்கு நன்றி என்னை வேற ஏதோ ஒரு நாட்டில் படைக்காம கிரேக்கனாக படைத்தாய், அதற்கு நன்றின்னா. நம்ம வள்ளுவன் சொல்லுவான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்புறம் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான், நீயும் 10 மாசம். அப்ப நமக்கு ஆண் பெண் பிரிவு கிடையாது. இங்க எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு வள்ளுவன் நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கிறான். நாம தலைப்பு எப்படி எடுத்து அணுக போறோம்னா, யாரு குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகமாக நேரத்தை செலவு பண்றாங்க அப்படிங்கிறதான். அப்புறம் பெற்றால் தான் அம்மாவா? இது ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வீட்டில் போய் இப்போ கூப்பிடுறோம்ல, என் அம்மாவோட எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? வாமா அப்படித்தானே கூப்பிடுவோம். எப்படி வாமா அப்படி கூப்பிடுவோம். என்னுடைய கல்லூரியில் என்கிட்ட படிக்கக்கூடிய என் ஸ்டூடெண்ட்டு, வாமா போமா, ஏமா என்னம்மா பண்ற, என்னம்மா இப்படி ஒப்படைக்கிற, லேட்டாக செய்கிற, என்னம்மா அம்மா அம்மா. அப்படி என்ன அம்மா என்று நம்ம அழைக்கிறோம்ல, அது பெத்தவளாக கூட இருக்க வேண்டிய அம்மா என்கிற உணர்வு. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. என்ன அழகு! கருணை தேடி அலையும் உலகில் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. அன்னை தமிழி அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. செல்ல கிளிகளாம் பள்ளியிலே. ரொம்ப அழகு. அம்மா என்பது பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தாய்மை உணர்வு. அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானம். தந்தையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நான் பார்க்கும்போது பெண் பிள்ளைகள் 2 பேரும் பேசிக்கிறாங்க. வா ப்ரோ, எங்க ப்ரோ, நீ எங்க போயிட்டு இருக்க ப்ரோ? யாரு? 2 பேரும் பொம்பளை பிள்ளையோ. அப்ப நீங்களே பார்த்து ப்ரோன்னா கொஞ்சம் கூடன்னு நினைக்கப்படாது. நாங்கெல்லாம் அது மாறி எவ்வளவோ காலமாகும், எல்லாம் சமம்னு வந்துட்டோம். சரி இருக்கட்டும். இப்ப தலைப்புக்குள்ள வந்துருவோமா? உமா நினைக்கிறாரு, இப்ப ஐயா தலைப்புக்குள்ள தம்பி நாங்க கொஞ்சம் பழைய ஆளு, இப்போவாது வந்தனே. ஆமா ஆமா, நன்றி. இப்போ மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அன்னையர் தான். அதாவது வீட்டில் அதிக நேரத்தை பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக, குடும்ப மகிழ்ச்சிக்காக செலவு செய்வது அன்னையர் தான் அப்படின்னு பேசுவதற்காக ரங்கராஜ் வராரு. வாங்க ரங்கராஜ்.
நகைச்சுவையின் எவரெஸ்ட் சிகரம் நடுவர் மன்னையா அவர்களுக்கும், என் அணியில் உண்மையை உரக்க சொல்ல வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும், உண்மைக்கு எதிராக பேச வந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் மற்றும் உட்க்ரோ தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் நேரம் செலவிடுவது அன்னையரே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். அம்மா என்பது வெறும் உறவல்ல, அது ஒரு உணர்வு. குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் தேவைகளையும் கவனித்து தன் சோர்வையும் மறந்து அன்பால் வீட்டை இணைத்து இருப்பவர்தான் அன்னையர். அப்படின்னா குடும்ப மகிழ்ச்சிக்காக அதிக நேரமும் அக்கறையும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு செலவிடுவது பெரும்பாலும் அன்னையர்கள் தானங்க. உண்மைதானே? காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா, என் அன்பென்றாலே அம்மா, என் தாய் போலாயிடுமா. நடுவர் ஒவ்வொரு பாட்டு பாடும் போதும் எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. காரணம் என்ன? ஓடி போயிடுவாங்களா? இல்ல நடுவரே, உங்களுடைய பாட்டு கேட்டு எல்லாரும் இருந்தாங்க, அப்ப என்னோட பாட்டு கேட்டு இருந்துருவாங்க அப்படின்ட்டாங்க. இல்ல எல்லாம் கதவுல எடுத்து மூட சொல்லியாச்சு. இல்ல, நானே ஒரே ஒரு பாட்டை தேடி கண்டுபிடிச்சு இரவு பகலா எழுதி வச்சிருக்கேன், இந்த 4 வரிய. அதையும் பாடிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரே யோசனை தான். குழந்தைகளுக்கு ஏதாவது வீட்டுல தேவை அப்படின்னா அவங்க உடனே அணுகிறது அம்மாவை தான். காரணம் என்ன அப்படின்னா அம்மாக்கள் தான் அவங்களோட அதிகமான நேரங்கள் செலவிடுறாங்க. அதனால அவங்களுடைய தேவைகளை அவங்கள்ட்ட தான் போய் அவங்களால சொல்ல முடியுது. பெரும்பாலும் தந்தையர்கள் இரவு நேரங்களுக்கு மேலதான் வீட்டுக்கு வர்றாங்க, இல்ல சரியான நேரங்கள் அவங்க கூட செலவு செய்யறது இல்ல. அதனால தங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா தந்தையர்கள் நடுவர் சொன்னது போல குடும்பத்தின் பொருளாதாரத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியாக குடும்பத்தை வைத்துக் கொள்வதற்கான நேரங்கள் மிக குறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறதுதான் உண்மை. அதனால என்ன, குழந்தைங்களுடைய தேவைகளை கேட்டு தன் கணவர்கிட்ட நேரம் கிடைக்கும் போது அதை அவங்க கூட பகிர்ந்துகிட்டு குடும்பத்திற்காக அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அன்னையர்கள் தான் கொண்டு வராங்க. தங்கள் குழந்தைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யறாங்க. அதுதான் உண்மை. பெண் குழந்தைகள், அதாவது நம்ம பெண்கள் பெரும்பாலும் அவங்க குழந்தை பெற்றுக் கொள்ளும் போது அவர்களுடைய முதல்ல அவங்களுக்கு உதவிக்குன்னு யாரை கூட வரணும்னு நினைக்கிறாங்க? தன்னுடைய அன்னையர்களை தான். அன்னையர்கள் உதவிக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அதனால அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்களுடைய குடும்பத்திற்கும் அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு குழந்தை காலையில இருந்து தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு அவங்களை உறக்கம் பண்ற வரைக்கும் ஒரு அன்னை அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து சிறப்பா அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு என்ன இந்த நேரத்துல வேணும், என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், உடல்நிலை அவங்களுக்கு எப்படி இருக்கு, படிக்கிறதுல அவங்க எவ்வளவு கவனமாக இருக்காங்க, அதற்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய கூடவே இருந்து அவங்களை எல்லாம் கவனித்து கொண்டு அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் அதே நேரத்துல அதனால் அந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கும் மிக உறுதுணையாக இருக்கிறது அன்னையர்கள் தான். அதனாலதான் அவங்கள் மகிழ்ச்சி, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முக்கிய காரணமே அன்னையர்களே என்று நான் பேச வந்திருக்கின்றேன். இந்த உலகில பெரும்பாலானவர்கள் தங்களின் மகிழ்ச்சியான, அதாவது அன்னையர்கள் பெரும்பாலானவர்கள் தங்களோட மகிழ்ச்சியை எப்படி பாக்குறாங்களா, தன் குடும்பத்துடைய மகிழ்ச்சி தான் தன் மகிழ்ச்சி அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது தன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படின்னா அன்னையர்கள் தன் குடும்பம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு செயல்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கிறதுல காலையில அலுவலகத்துக்கு கணவர் போகும்போதும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் என்னுடைய சாக்ஸ் எங்க இருக்குன்னு அம்மா கேட்பாங்க. உன்னோட அலமாரியில 2வது ரோலிங் இருக்குமா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. கணவர் திடீர்னு என்னோட ஆபீஸ் பேக் இங்க வச்சேன் அங்க வச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எங்க இருக்குன்னு தெரியல, இந்த இடத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூகுள்ல நீங்க போய் ஒரு விஷயத்தை தேடினா கூட ஒரு செகண்ட் ஆகுது வர்றதுக்கு. ஆனா ஒரு அம்மா தன் குடும்பத்துல தன் குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போதும் அதே மாதிரி அலுவலகத்துக்கு தந்தைகள் போகும்போதும் அதை உடனே அவங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம மகிழ்ச்சியா போகணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்டேட்டா வச்சுக்கிட்டு உடனே சொல்றாங்க. பாத்தீங்களா? ஏன் தன் குடும்பம் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கிறதுனாலதான் அதனால அவங்களால பண்ண முடியுது. அதனால ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அன்னைகள் தன்னுடைய முழுமையான நேரம், ஒரு சில இடங்கள்ல சொல்றாங்க அவங்க 85% அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக உழைக்கிறத விட சிந்திக்கிறத விட தன் குழந்தைகள் தன் குடும்ப மகிழ்ச்சிக்காக சிந்திப்பதே அதிகம் அப்படின்னு நிறைய சர்வே சொல்லுதுங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அன்னையர்கள் நேரத்தை செலவு செஞ்சு குடும்பத்திற்காகவும் குடும்பத்தை மிக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாங்க.
தந்தையர்கள் வந்து பெரும்பாலும் நடுவர் சொன்னது போல பொருளாதாரம், குடும்பத்துடைய பொருளாதாரத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு அதிகமா நேரம் செலவு செய்யறாங்க. அதனால அவங்க மகிழ்ச்சியாக நேரம் செலவு செய்ய இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர்கள் அலுவலகத்துக்கு போனதுனால நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டிய நேரம் இருக்குங்க. அவங்க யாரையும் நான் குறை சொல்லல. அந்த பிரச்சனைகளை அவங்க போய் அணுகிறதுனால அதற்காக சொல்யூஷன் அவங்க கண்டுபிடிக்கணும், அதை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே அதிகமான நேரங்கள் செலவெடுக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சியான நேரங்கள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எதிரணி பேச்சாளர்களுக்கு நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, பெரும்பாலும் தந்தையர்கள் வந்து வார விடுமுறைகள்ல வீக்கெண்ட்ல தான் வீட்டுக்கே வந்து குழந்தைங்களோட நேரம் செலவிட இருக்கு. அதுலயும் சில நாள் டயர்டா இருக்கு, வெளியில போக முடியலன்னு சொல்லி தான் நேரம் செலவிடுறாங்களே தவிர எங்க குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக அவங்க நேரம் செலவிடுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதே போல குடும்பத்துல வந்து பெரும்பாலான தந்தையர்கள் தங்களுடைய நண்பர்களை பார்க்க போறாங்க வெளியில அப்படின்னா, ஒரு தொலைபேசி வீட்டுல இருந்து அழைப்பு வருது அப்படின்னா போனை எடுத்து என்னமா சொல்லுமா, எதுவும் தேவையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. என்ன நான் அப்பதானே வந்தேன் வெளியில, அதுக்குள்ளே நான் போன் அடிச்சுட்டேன் வை அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஏன் அந்த தொலைபேசி அடிக்கிறாங்க, நம்ம என்ன அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கூட கேட்கறதுக்கான நேரம் இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு நண்பர்கள்ட்ட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடும்பத்தோடைய நேரங்கள், குடும்பத்தோடைய மகிழ்ச்சிக்கு அவங்களுக்கு பார்வை அந்த பக்கம் போகல அப்படிங்கறத என்னுடைய வாதமா அந்த இடத்துல இருக்கு. அப்பா வீட்டை கட்டுகிறார், அம்மா அந்த வீட்டை வீடாக்குகிறார். அப்பா வசதியை தருகின்றார், அம்மா மகிழ்ச்சியை தருகின்றார். அப்பாக்கள் குடும்பத்தோடு போட்டோ ஃப்ரேமில் இருக்கும் போட்டோ ஃப்ரேமில் இருக்கிற ஒரு அழகாக தெரியலாம். ஆனா அந்த போட்டோவுக்குள் இருக்கும் மகிழ்ச்சி அம்மா செலவு செய்யும் நேரம். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் நேரம் செலவிடுவது அன்னையரே என்று சொல்லி என் வாதத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னன்னா, அப்பாக்களுக்கு நேரம் இல்லை, அழைச்சிட்டு போக முடியல வெளியில அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்படியே ஆப்ஸ் மலையினுடைய அடிவாரத்திலே உட்கார்ந்து கொண்டுதான் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் இல்லை, வீட்டையே சொர்க்கமா மாத்தலாம். ஆனா அவர் வெளியில அழைச்சிட்டு போறதுக்கு நேரம் இல்லை. சாட்சி எங்க இருக்குன்னு கேட்டா அம்மா தான் சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு. அந்த காலத்துல அஞ்சரை பெட்டின்னு இருக்கும், ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு சாமான் போட்டு வச்சிருப்பாங்க. அது அவங்களால தான் கையாள முடியும், எது எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி பெண்ணுன்னு சொன்னா எல்லாம் தெரியும். அப்பான்னு சொன்னா ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கும், அவர் என்ன வாங்கி வைப்பாரு, அப்படி சில விஷயம்தான் இருக்கு. அப்படி சொல்றாரு தம்பி. அவருடைய இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆக முக்கியமா நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மொழி வழங்கும், அப்படி சுரங்கம் என்று குடும்பத்தை சொல்றோம். அதுக்கு அம்மா தான் காரணம். ஏன்னா அவங்களுடைய நினைவுகள் பாருங்க. எங்கள் வீடு கோபுரம், என் மகன் தான் கண்ணனாம், தந்தை வாசுதேவனாம், தங்கமான மன்னனாம். ஆசை தானே. அந்த தான் குடும்பத்தை பெருமையா போற்றி பாதுகாக்கக்கூடிய உணர்வு அன்னையிடம் தான் இருக்கு அப்படின்னு ரங்கராஜ் சொல்லியிருக்கிறாரு. இல்லை தந்தையர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு நல்ல அழகா பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கு இயல்பாகவே அப்பா மேல ஒரு அன்பு இருக்கும், கூடுதல் பற்று இருக்கும். அது மாதிரி கரெக்டா பார்த்து போட்டிருக்கிறாங்க. அதனால தந்தையரே அப்படிங்கிற அந்த அணியை தூக்கி நிறுத்துவதற்காக ஜஸ்லின் மெர்சிபா அவர்கள் வருகிறார்கள். பாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். நிறைய படம் எடுத்துக்கிட்டே இருங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டருக்கெல்லாம் வேணும். ஏதோ ஒரு போட்டோலே அழகா இருந்துருவோம்ல. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஐயா, நானும் ஒரு தமிழ் ஆசிரியர். என்கிட்ட 4 வயசு பையன்கிட்ட உணர்வுகள் பற்றி சொல்லித்தரேன். அப்பா, உங்க வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க உங்களோட முகத்தை வரைஞ்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள் இருக்கும்னு எழுதுப்பாங்க. அதுல பையன் எழுதுறான், படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அழகா சிரிக்கிற முகம் போடுறான். யாரா அம்மா தான் போட போறான் போல இருக்குன்னு கூர்ந்து பார்த்தா கட்ட முடியாது. என்ன தம்பி கட்டையா முடிய வந்திருக்க? ஆசிரியர், இது எங்க அப்பா. ஆசிரியர், அப்பாவா? என்னடா, சரி அடுத்து என்ன முகம் தான் போடுறான் பாப்போம் பையன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, அடுத்து கோவ முகம் ஈயும் போடுறான். இது யாரா? ஆசிரியர், இது எங்க அம்மா. ஆசிரியர், டேய் ஏன் தம்பி அப்படின்னு சொல்லி மெதுவா கூப்பிட்டு என்னதான் நடந்திருக்கும் வீட்டுல விஷயம்னு சொல்லி கேட்டா, ஆசிரியர், எங்க அம்மா she never let me to sleep. ஏன்பா?
நான் விளையாண்ட ஜாமான்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தூங்குன்னு சொல்றாங்க ஆசிரியர். அப்ப அப்பா என்ன சொன்னாங்க, அப்பா என்னை நைஸா கடைக்கு கூட்டிட்டு போய் அப்பா take me to shop, you know, அப்பா buy for me so many things, I ate KFC, you know அப்படின்னு சொல்லி. ஆஹா, ஸோ அதனால அப்பாவுக்கு நான் வந்து சிரிப்பு முகம் போட்டேன். பாருங்க நடுவர் அவர்களே, அப்ப ஒரு குழந்தை அது என்ன நினைக்குது, அது தன்னுடைய தேவையை யார் சந்திக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்குது. அம்மா அது நீங்க சொல்றது இந்த KFC பிஸா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய துரித உணவுகளை வாங்கி கொடுத்து அப்பா குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை பெருக்கிறாருங்கிறீங்க, அப்படியா? அதுதான் என்னுடைய வாதம். ஏன்னா அப்பாவால அம்மா மாதிரி சமைச்சு கொடுக்க முடியாது இல்லையா நடுவர்களே, அதனால நாங்க கொஞ்சம் விரைவு உணவகத்துக்கு தான். ஆமா, அது ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இப்படி வாழ்க்கையில வந்து இந்த மகிழ்ச்சியை எது கொண்டு வருது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த புரிந்துணர்வு தாங்க. பாருங்க, மனைவி வந்து கண்டிக்கிறாங்க, பிள்ளை நல்லா வளரணும்னு கண்டிக்கிறாங்க. அப்பா வந்து என்ன செய்யறாங்க, சரி பிள்ளைய ரொம்ப கண்டிச்சுட்டா அது மனசு சோர்ந்து போயிருமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப அம்மாவையும் என்ன செய்யறாரு, அம்மாவையும் சமாதானப்படுத்தணும், குழந்தையும் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, குழந்தைய கூட்டிட்டு போய் வெளியே அதை ஒரு ஆறுதல் படுத்தி அதை குழந்தைய கொண்டு வர்றாரு. அப்போ மகிழ்ச்சி இந்த இடத்துல தானே ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஒருவர் புரிந்து கொண்டா ஆரம்பிக்குது. அப்பா வந்து என்ன செய்யல, அம்மா வந்து ஏன் நீ எதை மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லி திட்டிட்டு விடல. அதே நேரத்துல என்ன செய்யறாரு, அந்த குடும்பத்தை ஒரு அரவணைத்து கொண்டு செல்கிறார். அதனால தான் சொல்றோம், அப்பானாலதான் அதிக மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தை என்ன செய்யும், காத்துக்கிட்டே இருக்கும், எப்படா அப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வீடுகள்ல நம்ம குழந்தைகளை நம்ம தாய்மார் வந்து எவ்வளவு நேரம் நம்ம சாப்பாடுலாம் ஆக்கி பொங்கி பாதுகாத்து கொடுத்தாலும் கூட அந்த குழந்தையுடைய மனம் யாரைத்தான் நாடுங்களா, அப்பாவை தான் நாடும். எதனால தெரியுமா, அப்பா கிட்ட தான் அவன் வந்து வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனுக்கான நேரத்தை அவன் இந்த குழந்தையோடு அந்த தகப்பன் வந்து செலவழிப்பாருங்க. அது மட்டுமா, நீங்க சொல்றீங்க அப்பா ரொம்ப தூரம் போயிட்டாரு, அப்பா வேலைக்கு போயிட்டாரு, ரொம்ப நேரம் அவருக்காக செலவு பண்ண முடியலன்னு சொல்றீங்களே, வெறுங்கையை வச்சுட்டு முளம் போட முடியுமாங்க? காசு வேணும், எல்லாத்துக்கும் காசு, பணம், துட்டு, மணி அது இல்லைன்னா எந்த பிள்ளை மதிக்கும்? இல்லானை இல்லாலும் வேண்டாள். நம்ம பிள்ளைங்கள மனைவி கூட வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்ப காசு யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? அப்பா அவங்களோட குழந்தைகள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக தானே. அப்ப அப்பா காசு சம்பாதிக்கலன்னு சொல்லி சொன்னா வீட்டுக்கு வந்து வெறுங்கையோட இல்லைன்னா சும்மா வரும்போது என்ன யோசிப்பாங்க, பிள்ளைகள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா அப்பா கிட்ட ஒண்ணும் இல்லை, ஐயோ ஒண்ணு. அப்ப அப்பா வெறுங்கையோட வரும்போது அப்பாவை யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அப்பாவோட ஒரு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னா அதுக்கு காரணம் என்னங்க, அவர் சம்பாதிக்கிற காசு. அது இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஒரு அடிப்படையான வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரம் என்னங்க, நம்ம எல்லாருமே சொல்லுவோம், எதை வைத்துதான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி கொள்கிறோம்? எதுக்கு எடுத்தாலும் நமக்கு பணம் வேணும். ஒரு உடல்நிலை சரியில்லாம போனாலும் கூட பணம் வேணும், ஒரு டூர் போனாலும் பணம் வேணும். எது அப்போ அப்படியானா பணம் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. அது அதிகமா தேடிட்டு வரவங்க அப்பா அம்மாக்கள் தேடலைன்னு நான் சொல்லலை. ஆனா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுனால அப்பாவால குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்க முடியல என்று சொல்வது தவறு. அடுத்தது பார்த்துக்கோங்க, இன்னொன்னு என்னன்னா, அப்பா வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை மட்டும் கொடுக்கலைங்க, இன்னும் சம்பாரிச்சு கொண்டு வர பொருளை யாருக்கு கொடுக்கணும், எது செய்யணும், இவங்க இந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாமா, தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கலாமா? அப்ப குடும்பம்ன்றது மனைவி குழந்தைகள் மட்டும் கிடையாது. மனைவியோட குடும்பம் இருக்காங்க, தன்னுடைய குடும்பம் இருக்காங்க. திடீர்னு பார்த்துக்கோங்க, ஒரு தடவை என்னோட கணவர் வந்து போனஸ் வாங்கினோடனே அந்த தடவை நம்ம எல்லாரும் டூர் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் திட்டம் போட்டுட்டோம், எல்லா இடமும் பார்த்துட்டோம், எப்போ ஆஸ்திரேலியா போகலாம்ப்பா அது இதுன்னு சொல்லிட்டு. அது கொஞ்ச நேரம் ஆயிருக்கும், அங்கேருந்து ஒரு ஃபோன், நான் தம்பி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்டா. அவ்வளவுதான் என் வீட்டுக்காரர் ரஞ்சிக்கிட்டு, எங்க இருக்க சொல்லு நான் வரேன், இந்த வந்துட்டேன், முடிஞ்சு போச்சுரா.
அப்போ அந்த கணவனுடைய ஒரு தகப்பனார் வந்து அதை பிரிச்சு பார்க்குறாரு. என்னுடைய சகோதரி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளைக்கு இது இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் எப்போனாலும் கொடுக்க முடியும், என்னுடைய சகோதரிக்கு இந்த நேரம் மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அப்போ என்ன செய்யணும்? நான் இரண்டையும் இணைத்து பார்க்குறாங்க, விட்டு கொடுக்குறாங்கங்க. அப்பா விட்டு கொடுக்கறதுல தாங்க குடும்பத்துல சந்தோஷம் வருது. அம்மா வந்து சண்டைக்கு நிற்பாங்க. எனக்கு நீ புடவை வாங்கித்தானே நீங்க சொன்னீங்கல்ல, என்ன நீங்க உங்களுடைய ப்ராமிஸா காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்களையும் சமாதானப்படுத்தி, பிள்ளைகளையும் சமாதானப்படுத்தி, தன்னுடைய உறவுகளை சமாதானப்படுத்தி, தன்னுடைய மனைவி வீட்டு உறவுகளை சமாதானப்படுத்தி, எல்லாரையும் ஒன்றிணைத்து அந்த குடும்பத்தினுடைய மொத்த மகிழ்ச்சியையும் கொண்டு வருவது அப்பாக்கள் தான் என்றால் மிகையாகாது என்று கூறி உரையை காசு வேணும், ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொன்னா பொருள் இல்லாதவரை பொருளாக செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லாத நத்திங் அவங்கள கூட ஒரு ஆளாக மதிக்கணும்னா காசு வேணும். இப்போ நம்ம வரும்போதே ஒரு விளையாட்டு ஆரம்பிச்ச, எங்கே எத்தனை ரூம் உங்கள் வீடு? 4 ரூமு 5 ரூமு, தர வீடு, மென்ஷனேடு. இப்போ தங்கி இருக்கக்கூடிய வீடு, காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, இதை வச்சு மதிக்கிற ஆளுங்க இருக்காங்கல்ல. என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஆடி கார் வச்சுருக்கீங்களா BMW வாங்க? நான் சைக்கிள் தான் வச்சுருக்கேன். அப்படியே போயிட்டார் ஒருத்தர் என்கிட்ட பேசுவாங்க. சாயங்காலத்தில் சைக்கிளில் தான் அப்படி. ஆக நம்ம வீட்டுக்கான மரியாதை என்பதே பொருளாதாரம், என்ன வேலை பார்க்குறோம், எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கோம், எவ்வளவு நமக்கு சேமிப்பு இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பிள்ளைய படிக்க வைக்கிறது. இங்கே படிக்க வைக்கலாமா, இங்கே மெடிசின் கிடைக்கலன்னா வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கலாமா, அதுக்கு எவ்வளவு ஆகும், இருக்கக்கூடிய படிப்பு இங்கே நம்ம பள்ளிக்கூடத்தில் அல்ல கல்லூரியில் போதல் என்று சொன்னால் துணைப்பாட வகுப்புகளுக்கு டியூஷன் அனுப்பணும், எல்லாத்துக்கும் காசு வேணுமே. அந்த உழைப்பு அப்பா கொடுக்கறது தானே. மகிழ்ச்சி என்பது அங்கத்தானே இருக்கு. ரொம்ப அழகா அவங்க சொன்னதை நம்ம எடுத்துக்கணும். இதான் பட்டிமன்றத்தினுடைய நமக்கு நம்மை அறியாமல் நம் காதுகளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதரில்லே, பிழைக்கும் மனிதரில்லே. ஒண்ணும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவரை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை. அந்த இடத்துலதான் தந்தையை பற்றி அவர்கள் சொன்னார்கள். பொருளாதாரத்தை குடும்பத்தினுடைய அந்த பேக் போனாக நிற்கக்கூடிய தந்தையினுடைய உழைப்பு தான் மகிழ்ச்சியை கொடுக்குது, அந்த சம்பாத்திய மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஆண் பெண் 2 பேரும் வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய கருத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்வதற்காக வரக்கூடியவரே அன்பரசன் நாகலிங்கம் அவர்கள் வராரு. வாங்க. எப்போதும் தனியாகவே பார்க்க முடியாது, மனைவி பின்னாடியே போகக்கூடியவரு. வாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப பயந்த ஆள் தான். ஏன்னா மனைவி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அன்னை தமிழை வணங்கி உட்க்ரோ தமிழ் மக்களுக்கும் நகைச்சுவை சூறாவளி பாட்டு புயல். தம்பி ரொம்ப அதுக்குன்னு ஒரு ஆள் வந்து நகைச்சுவை நங்கூரம்னா, நகைச்சுவை நங்கூரம் சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு. ஆனா ரசிச்சேன். தம்பி சொல்லுங்க 2வது தடவை. நகைச்சுவை சூறாவளி நடுவர் அவர்களுக்கும் பாட்டு புயல். ஏன்னா அவங்க இசை புயல் எல்லாம் போடுறாங்க. இப்ப இவ்வளவு பாட்டு நீங்க பாட்டை பாடிட்டீங்கன்னா பாட்டு புயல் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டீங்க தானே. மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி இன்று உரையை துவங்குகிறேன். ஐயா நல்லா பாத்துங்க. இந்த மூஞ்ச பாருங்க. இங்க 2 மூஞ்ச உட்காந்துருக்கு பாத்தீங்களா? இந்த 2 மூஞ்சையும் பாருங்க. இந்த 3 மூஞ்செல்லாம் வீட்டுல குழந்தைங்கள குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நேரம் செலவிடுற மூஞ்சி மாதிரியா தெரியுது. நல்லா பாருங்க. இல்ல மூஞ்சி நீங்களே 2 இருக்கு. முகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், கொஞ்சம் அழகா இருந்தா முகம்னு சொல்றது, மூஞ்சின்னு சொல்றது இருக்கு. நீங்க மூஞ்சா முகத்தை பத்தி சொல்றீங்களா? இல்ல, நீங்க முகம்தான். ஆனா அந்த முகத்தை விட நாங்கெல்லாம் ரொம்ப கேவலமானவங்க நாங்களே சொல்லிக்கிறோம். இந்த சண்டைக்கு நான் வரல. இவங்கெல்லாம் வந்து குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உதவி பண்றாங்களாம்.
நான் இங்கே காலையில் ஃபோன் அடித்தேன். அதுக்கு இந்த உமாசங்கர் பாருங்க என்னையா ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு. நான் காலையில் அந்த விழாவில் இருக்கேன், நேற்று இந்த விழாவில் இருந்தேன், இங்கே இந்த விழாவில் இருக்கான்னு. அப்புறம் நீ எப்படியா குடும்பத்தை செலவுனா, என் பொண்டாட்டினே செருப்பாத போல அடிக்கிட்டு இருக்கா, அதனால நான் போகிறதே இல்லை வீட்டுக்கு அப்படின்னு அவர் புலம்ப. சரி இவர் தான் இப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட பக்கத்தில் உட்காந்துருக்காருங்க. அவருக்கு இப்படியே நீ என்னையா சொன்ன, நான் இப்போ தான் மலேசியாவில் போயிட்டு இப்போ தான் இங்கே வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை காலையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டேன். வேட்டியெல்லாம் நேற்று நைட்டே நானே எடுத்துக்கிட்டு வந்து இப்போ தான் வந்து இங்கே மாற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு அவர் புலம்ப. இவங்கெல்லாம் வந்து குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்க. நீங்கள் மூஞ்சில் பாருங்க மகிழ்ச்சி எங்கேயாச்சும் இருக்கான்னு. இவங்க மூஞ்சிலே மகிழ்ச்சி இல்லை, என் மூஞ்சிலையும் பாருங்க. இவங்கெல்லாம் வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். அப்புறம் இப்போ தலைப்பு என்ன? இப்பதான் தலைப்பே கேட்குறீங்களா? தம்பி குடும்பத்துக்கு மகிழ்ச்சியா இருக்க அதிக நேரம் செலவிடுது நாங்க. அப்புறம் இப்போ ஒரு குடும்பத்தை இருக்குன்னா பிள்ளைய பெருக்கணும், பார்த்துக்கணும், வளர்க்கணும், சோறு போடணும், அவங்களுக்கு டியூஷன் எடுக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும். நாங்கெல்லாம் செய்யற மாதிரி இருக்கோமா? இதெல்லாம் எங்களுக்கு வராது. அதனால அதிகமா அவங்க நேரம் செலவு பண்ணுவாங்க. யாரு? தாய். நாங்க கொஞ்சம், அது என்னோட பாணி என்னன்னா, கொஞ்சமா என் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நல்லதெல்லாம் இல்லாம நல்லா சாப்பாடு செஞ்சாலும் சூப்பரா செய்யறோமா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்றது. அது அவங்க ஃபுல்லா சந்தோஷமா குடும்பத்தை பார்த்துப்பாங்க. இன்னைக்கு காலையில சப்பாத்தி எங்க வீட்டுல நான் ஒரு பக்கம் பிடிச்சிருக்கேன், என் பொண்ணு ஒரு பக்கம் பிடிச்சி 2 பேரும் இழுத்துக்கிட்டு இருக்கோம். இது சப்பாத்தியே நீங்க ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் இழுக்கிறீங்க. ஆமா, அவ்வளவு சாப்பிட்டு நல்ல சப்பாத்தியா இருக்கும். அடுப்பாங்கரையில இருந்து மனைவி வந்து கேட்டா, என்னப்பா சப்பாத்தி எப்படி இருக்கு அப்படின்னு. நான் வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப அழுத்தமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் இங்க கட்டு போட்டுக்கிட்டு இப்படி வந்து நின்று பேசிட்டு இருந்திருக்கணும். இல்லம்மா நீ செஞ்ச சப்பாத்தி ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து நிக்கிறேன். அப்ப இப்படிதான் குடும்பத்தை வந்து நாங்க மகிழ்ச்சியா வச்சிருக்கிறோம். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து மனைவியால மட்டும்தான் முடியும், தாயால மட்டும்தான் முடியும். நாங்களெல்லாம் வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு தான். இப்ப போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், போய் நேரா நான் அமெரிக்கா போறோமா, நீ பிள்ளைய பாத்துக்க அப்படின்னா, நீ பெத்த பிள்ளைய நான் ஏன்டா பாத்துக்கணும், நீ ஒரு பிள்ளைய பாத்துக்க, நான் ஒரு பிள்ளைய பாத்துக்கணும் ரூல்ஸ் பேசுவாங்க. அவனும் வேலைக்கு போறா. அதனால நான் என்ன சொன்னேன், அமெரிக்கா போறேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுமா, வாங்கிட்டு வரேன்னு. அவ அப்படியே இல்ல, அவன் ஃப்ரெண்டு எங்க பார்த்தாலும் கேட்டா அமெரிக்கால என்னென்ன கிடைக்குன்னு லிஸ்ட் போட்டா. அப்ப நான் 3 மாசம் போனா 3 வாரம் போனான்னு கேட்கல. அப்ப குழந்தைய குடும்பத்தையெல்லாம் யார் மகிழ்ச்சியா பாத்துக்கிட்டது? நானா? சொல்லுங்க, அவங்க தான். இப்ப நீங்க கேட்கலாம், என்ன தம்பி இப்ப நீ லிஸ்ட் போட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சியா அமெரிக்கால இருந்து, அப்படித்தானே கேக்குறீங்க. அமெரிக்கால அது வாங்க நேரம் இருந்துச்சு. நேரா சிங்கப்பூர்ல டியூட்டி ஃப்ரீல வந்து அங்க அமெரிக்கால காசு அதிகமா இருக்கும், டியூட்டி ஃப்ரீல 4 சாக்லேட் பாயிட்டு வந்து இதுதாமா அமெரிக்கால வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்பிட்டாலே. நீங்க டியூட்டி ஃப்ரீல என்னென்ன வாங்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி இப்ப இன்னும் நேத்தி வந்து மாமா நான் வந்து த்ரெட்டிங் பண்ண போறேன், எனக்கு 20 வெள்ளி காசு கொடுங்க அப்படின்னு சொன்னான். எதுக்குமா த்ரெட்டிங்? இல்ல நாளைக்கு வந்து பட்டிமன்றத்துக்கு போறோம்ல, மேடையில உட்காந்துருக்க போது நானு, நீ ஏமா த்ரெட்டிங் பண்ண போற அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன்னா நான் இங்க நின்று இருக்க முடியாது. இல்லம்மா அது உங்க கௌரவம். நான் என்ன பண்ணணும் பாத்துங்க, த்ரெட்டிங்கோட மட்டும் நின்றாதமா, ஃபேஷியலும் சேர்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு 50 இந்த மாதிரி குடும்பத்தை யாரு மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் அவங்க நம்மளால பண்ண உதவி நம்மளால முடிஞ்ச வரையும் பண்ணணுமா. அப்படித்தானே என் குடும்பத்தை வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கோம். அது இப்ப இந்த முனைவரா இல்ல ஆசிரியரா வேலை பார்க்கறவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். தம்பி வா இல்ல நீங்க வந்து உங்களை மாதிரி போய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா பக்கத்துல இப்ப எங்க அக்கா பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா, அது என்னன்னா இவங்க 2 நாள் போறோம்னா எங்க அப்பா வந்து நேரா குழந்தை வந்து அப்பா அப்படின்னு சொல்லி தாய் பிடிக்குமா. எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான் அமெரிக்கா போனே, என் ஒய்ஃப் வந்து வா நம்ம போய் அப்பா போய் ஏர்போர்ட்ல இருந்து அழைச்சிட்டு வருவோம்னு கூப்பிட்டுருக்கு. அவன் போனவருக்கு வர தெரியாதா, நீ எதுக்கு அவரை போய் கூப்பிடுற, நானும் வர முடியாது அப்படின்னு இருக்கான். இந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. இதுல வந்து என்னன்னா அந்த பையன் எடுத்தானா அப்பா படத்தை வரைஞ்சானா, இதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லுங்க. அடுத்தது அப்புறம் என்ன சொன்னீங்க, அவங்க வந்து கிளீன் பண்றது உங்க அப்பா வந்து வெளியில அழைச்சிட்டு போயிட்டாராம், பையன் நிறைய இருந்தது. அது நல்லா கேட்டு பாருங்க. அப்பாவும் நீனும் சேர்ந்து கிளீன் பண்ணதும் அப்பா என்ன பண்ணிட்டாரு, இங்க இருந்தா நம்மளுக்கு இன்னும் நம்ம தான் சேர்த்து கிளீன் பண்ணணும் தூக்கிட்டு வெளியில போயிட்டாரு. அப்படிதான் வந்து குடும்பம் இங்க ஓடிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு தங்கச்சி அவங்க உட்காந்துருக்காங்க, இளங்கவின். அவங்க போன வாரம் பார்க்கும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு, அதனால என் வீட்டுக்கார அவ வீட்டுல இருந்தா ரொம்ப தொல்லை கொடுப்பாரு, நீனாச்சும் போய் நல்லா நிம்மதியா இரு வெளியில, நான் குடும்பத்தை மகிழ்ச்சியா பாத்துக்கிறேன்னு
டிக்கெட்டு போட்டு கொடுத்து பக்கத்து நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆ, இந்த மாதிரியெல்லாம் ஏங்க வீட்டிலேயே இருந்தா புருஷன் இவங்க தான் வந்து தந்தை வந்து குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுப்பாருன்னு பேச வந்திருக்காங்க. யாரு அவங்க வீட்டுல அவங்க வீட்டுக்காரர் இருந்தா குடும்பமே மகிழ்ச்சியா இருக்காது, நீ மட்டும் தனியா போ, நான் என் பிள்ளைய பாத்துக்கிறேன்னு சொன்னவங்க. இவங்க இதை வந்து என் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு என் பொண்டாட்டி சொல்லி என் புருஷன்ட்ட சொல்லிடாதுன்னு அதை வேற என்னட்ட வேற சொல்லி எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ண நல்ல தங்கச்சி தான் வந்து இப்ப தந்தையர் தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அடுத்து இப்ப சக்தி இல்லையே சிவன் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சக்தி குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கிற சக்தி யாருக்கு இருக்கு? அன்னைக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம சொல்லுவோம், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டொயின் டொயின். அதுல திரியை போட்டு எண்ணெய் ஏற்றி விளக்கு ஏத்துறது யாரு? அன்னை தான். அந்த குடும்பம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அன்னையால மட்டும்தான் முடியும். நம்ம ஆளுங்க ஒரு விளக்கு ஏற்ற சொல்லுங்க கை நடுங்கும். அவங்க வேணா என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். குடும்ப மகிழ்ச்சியா இருக்கிற அதிகம் நேரம் செலவிடுகிறது வந்து தாய் தான். அவங்க சொன்ன மாதிரி பணம் தேவைதான், ஆனா பணம் மட்டும் எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துருமாங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. அதனால குடும்பம் பெரிதும் மகிழ்ச்சியா இருக்கிறது அன்னையாலதே மட்டும்தான் முடியும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து நன்றி சொல்லி நல்ல விடுக்கிறேன். கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுல இருந்த காலத்துல ஒற்றுமை ரொம்ப பாண்டிங் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? நிறைய சண்டைகள் ஒண்ணுமில்லை. காலையில எந்திரிச்சு ஒரு காஃபியை குடிச்சிட்டு நல்லா தான் ஏங்க உங்களுக்கு என்ன சமைச்சு தரட்டும் அப்படிதான் ஆரம்பப்படுத்தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது வார்த்தை விட்டு தொலைஞ்சிடலாம் ஏதாவது. அப்புறம் அந்த நிலைமையே மாறி போயிடும். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி எங்காச்சும் போயாவது தொலையா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தொணன்னு எதையாவது பேசிக்கிட்டு அப்படின்னு இருக்கு, சூழல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. இப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு அப்பா தான் அப்படின்னு ஒரு அன்புள்ள அப்பா. அவங்க அப்பா புதுக்கோட்டையில பேராசிரியர் நண்பரு. அவங்க பொண்ணு கவின் வந்து பேச வராங்க. வாங்க. சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. தமிழுக்கு முதல் வணக்கம். அருமையான இந்த பட்டிமன்றத்தை மிகச் சிறப்பாக மிக கலகலப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, அன்பார்ந்த பேச்சாளர் பெருமக்களே, குடும்பத்தின் மகிழ்ச்சியை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்காக ஓடி உழைச்சு களைச்சு ஓய்வுக்காக இந்த பட்டிமன்றத்துல வந்து அமர்ந்திருக்கின்ற அருமை தந்தையர்களே, குடும்பத்துல உள்ள முக்கியமான பொறுப்பை எல்லாம் பக்குவமா தன் கணவன் மேல போட்டுட்டு சின்ன சின்ன பொறுப்பை எல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு ஜாலியா மகிழ்ச்சியா என்ன போல இருக்கிற அன்னையர்களே, செல்ல குழந்தைகளே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, ஒரு இடத்துல மகிழ்ச்சி இருக்குன்னா எப்படி அமையும்? இப்ப இந்த அரங்கத்துல எந்த ஒரு இடையூறும் இல்லாம இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மகிழ்ச்சியா நடக்குன்னா அதுக்கு காரணம் யாரு தெரியுங்களா? நாமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அரங்கத்துக்கு வந்து இங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ஆடியோ செக் பண்ணி எல்லாத்தையும் இந்த அரங்கத்திற்கு பின்னால் இருந்து செய்து கொண்டு இருக்கின்ற இந்த வாலண்டியர்ஸ், அவர்களோட உழைப்பு தான் இன்றைய நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம். அது போலதான் ஒவ்வொரு குடும்பமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா அமைதியா மகிழ்ச்சியா இருக்குன்னா அதற்காக தொடர்ந்து ஒரு தந்தை அந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். நம்ம ரெங்கராஜன் சொன்னாங்க, அவர் சொன்ன மாதிரிதான் வேலைக்கு போயிருவாங்க ஆண்கள். அப்பாக்கள் வேலைக்கு போகும்போது ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்படி ப்ரெஷர் அதிகமா இருக்கும் போதெல்லாம் வேலையில ஏதோ உயர் அதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி நிலைமையெல்லாம் வரும். அப்பெல்லாம் எல்லா அப்பாக்களும் ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க, எல்லா ஆண்களும் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு பேசாம ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல போய் இருக்கலாம் நினைப்பாங்களா இல்லையா? ஒரு தடவையாவது யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? அப்படி யோசிக்கும் போதெல்லாம் நம்மளை ஊக்கப்படுத்துற மாதிரி நம்ம மொபைல்ல ஒரு 3 மெசேஜ் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ஊக்கம் வந்து தானா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 3 மெசேஜ் தான் இஎம்ஐ பில்லு, வீட்டு வாடகை, பிள்ளைங்களோட டியூஷன் ஃபீஸ். இதை பார்த்தோன்னே நம்மலாம் ஊக்கம் வந்து வேலையை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா அப்பாக்கள்? அப்புறம் அண்ணன் ரெங்கராஜன் சொன்னாங்க, இப்படி வாரம் முழுக்க வாரத்துல 5 நாளும் நம்ம அப்பாக்கள் உழைக்கிறாங்க. வார விடுமுறை நாட்கள்ல அவங்கலாம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போறாங்களாம். விடுவோமா நாங்க அன்னைக்குதான் காய்கறி வாங்கிட்டு வாங்க, சிக்கன் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைங்களை ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு அவங்களோட
ஃபுல் ஸ்கெடியூல் நாங்களே பிளான் பண்ணிடுவோம். பத்தாவதுக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போகணும், எல்லாரையும் மாலுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஃபுல் பிஸியா வச்சிருக்கிறோம். இதுல எங்கே அவங்களுக்கு நேரம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு? அதுல அண்ணா அன்பரசன் அண்ணா சொன்னாங்க, உண்மைதான். என் கணவரை நான் என்னுடைய கணவரை வந்து நான் போன வாரம் அனுப்பிச்சு வச்சிருந்தேன் ஊருக்கு, இந்தோனேஷியா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு. காரணம், எங்களுக்கு திருமணம் ஆகி அப்போ 10 வருஷம் ஆயிருந்தது. 10 வருஷமா கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுத்தது தப்பாங்க? ஒரு நாள் நிம்மதியா இருந்துட்டு வரட்டுமேங்கிறதுக்காக தான் நான் அவரை அனுப்பிச்சு வச்சேன். அப்படியும் நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மலேசியா இந்தோனேஷியான்னு பிளான் போடுவாங்க. எல்லா அப்பாக்களும் அம்மாக்களும் வீட்டுல குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும்னு வெளியில போக பிளான் போடுவாங்க. அப்படி போகும்போதெல்லாம் அப்பாக்களோட செக்லிஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த கரன்சி அந்த கரன்சி மாத்துறது, அங்க போய் எங்க தங்க போறோம், அங்க சாப்பாடு என்ன, டிரான்ஸ்போர்ட் என்ன, திரும்பி வர்றதுக்கு SG அரைவல் கார்டு, இதுதான் அப்பாக்களோட செக்லிஸ்ட். அம்மாக்களோட செக்லிஸ்ட் என்ன தெரியுங்களா? என்னன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் போடணும், அதுக்கு என்ன மேட்சா கம்மல் போடணும், என்னென்ன போட்டோக்கு எப்படியெல்லாம் போஸ்ட் கொடுக்கணும், எங்கெல்லாம் போட்டோ எடுக்கணும், அதை எந்தெந்த போட்டோஸை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும். இதுதான் அம்மாக்களோட செக்லிஸ்ட். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிற அம்மாக்கள் குடும்பத்துக்காக நேரம் செலவிடுறாங்களா? வாழ்க்கை ஸ்டேட்டஸ உயர்த்துறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிற அப்பாக்கள் குடும்பத்தை நேரத்துக்கு செலவு பண்றாங்களா? அடுத்து நம்ம சிங்கப்பூர்ல இவ்வளவு கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் உழைக்கிறது யாரு? வெளிநாடுகளிலிருந்து தன் சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டுட்டு தன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக, தன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக இங்க வந்து வெயில் மழை பார்க்காமல் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்காங்களே, அவர்களுடைய உழைப்பு தானே அங்க அவர்கள் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம். அண்ணன் சொன்னாங்க, அன்பரசன் அண்ணா சொன்னாங்க, எல்லாரும் இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இருவருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போறாங்க, உண்மைதான். ஆனா என்னதான் இருவரும் வேலைக்கு போனாலும் ஒரு அம்மா எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு வேலை பளு அதிகமா இருக்குன்னு நினைச்சா அவங்க ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல வந்து இருந்தா அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அப்பாக்கள் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்னால பார்க்க முடியல, வேலை பளு அதிகமா இருக்குன்னு நினைச்சு வீட்டுல வந்து இருந்தா அதனை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆண்களுக்கு வேலை பார்க்கறதுங்கிறது மேண்டேட்டரியாவே தான் இருக்கு, பெண்களுக்கு தான் அது ஆப்ஷனலா இருக்கு. வீட்டுல மட்டும் வேலையை பார்த்துறாங்களா? வீட்டுல வேலை பார்க்கறதும் அதுவும் ஆப்ஷனல். வேலை பார்க்க முடியலன்னா உதவிக்கு ஆள் வச்சுக்கிறீங்கல்ல. எங்கேயாவது அப்பாக்கள் எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியல, எனக்கு ஒரு உதவிக்கு ஆள் வச்சு வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வர முடியுமா? இதெல்லாம் யோசிச்சுட்டு பேசியிருக்கணும். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவே உழைக்கிற ஒரு தந்தையை பற்றி பாடலாசிரியர் ஏகாதசி அவர்கள் எழுதிய பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். தன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தந்தையை பற்றி சொல்றாரு. அவரு மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பும் கேட்டதில்லை, பாய் விரிச்சு படுத்ததில்லை, பட்டகடனால் தூக்கம் இல்லை, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, அவர் உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல, அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும். ரொம்ப அற்புதமா ஒரு குடும்பத்திற்காகவே உழைக்கின்ற, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவே உழைக்கின்ற ஒரு தந்தையை பற்றி ஒரு பாடல சொல்லியிருக்காங்க. உண்மைதானே நடுவர் அவர்களே? அப்பாக்கள் எப்பயுமே தன் பிள்ளைகளை தோள் மீது சுமந்துட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? அம்மாக்கள் எப்பயுமே இடுப்புல வச்சுக்குவாங்களாம், அப்பாக்கள் தான் தன் பிள்ளைகளை தோள் மீது சுமந்து செல்வார்கள். ஏன் தெரியுமா? தான் பார்க்காத உயரத்தை என் பிள்ளை பார்க்க வேண்டும், எனக்கு எட்டாத உயரம் என் பிள்ளைக்கு எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பாக்கள் தன் பிள்ளைகளை தோள் மீது சுமந்து செல்கிறார்கள். அப்பாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்பாக்கள் எழுது பிள்ளைகள் பார்க்கவே முடியாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பாக்கள் தன் பிள்ளைகளை இளவரசிகளாகவும் இளவரசர்களாகவும் தான் வளர்க்கிறார்கள். அதனாலதானே டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தானே சொல்றோம், மாம்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நான் சொல்றோம். எனவே அம்மாக்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அப்பாக்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவே உழைப்பார்கள். எனவே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் நேரம் செலவிடுவது தந்தையர்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரையை கொடுத்திருக்கிறாங்க. தம்மக்கள் தம்மில் அறிவுடவே மாநிலத்து மண்ணுயிர்க்கலாம் இனிதுன்னு சொன்னாங்க. அதுல குறிப்பா தந்தைக்கு தன்னை விட தாம் பிள்ளை அறிவாளின்னு கேட்கும் போது அது அதை விட ஒரு பெரிய காதில் தேன் வந்து பாய்வது என்பது அதான். அவ்வளவு கருத்து சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆணும் வேலைக்கு போறாங்க, பெண்ணும் வேலைக்கு போறாங்க. ஆனா ஒரு பெண்
வேலையினுடைய சுமை தாழ முடியலன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்னு பேரு. ஆனா எந்த அப்பாவாவது வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்க முடியுமா? என்னவா இருக்கீங்கன்னா நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லவாவது நல்லா இருக்கா? கேட்க முடியுதா? அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் இளங்கவின். அதற்கு பதில் சொல்வதற்காக நம்ம உமாசங்கர் அவர்களை அழைக்கிறோம். உமாசங்கர் அவரை பற்றி சொல்லும்போது ஏன்னா இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன அழைத்தாரு, சந்தோஷம். அவரை பற்றி மேல் விவரம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா 12 மணி இன்னைக்கு மத்தியானம், விளையாட்டுக்கு எல்லாத்துக்கும் பட்டிமன்றத்துக்காக சொல்ல உண்மையை 12 மணிக்கு சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகம் உமர் புலவர் தமிழ் மொழி நிலையத்தில் இன்னைக்கு விழா கொண்டாடினாங்க. அதில் வந்து எனக்கு சிறுகதை எழுதுவது எப்படின்னு பயிற்சி கொடுத்ததுக்காக எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அதை வாங்குறதுக்காக போனேன். வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு அடுத்து உமாசங்கர் அப்படின்னாங்க. இந்த பையன் நம்மளை கூப்பிட்டாரு அவர் தானே அப்படின்ட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர் எழுதிய சிறுகதைக்காக இந்த பரிசு கொடுக்கப்படுகிறது. அவர் எழுதிய கதையின் பெயர் தந்தையை கொள்வது எப்படி. சத்தியமா சொல்றேன், எனக்கு வேற அதை கேட்டோன்னு பயந்துட்டேன். இவர் எழுதின இந்த சிறுகதையை என் பையன் படிச்சுட்டானா என்ன பண்ண அப்படின்னு நான் பயந்து போனேன். அது மாதிரி அது வேற ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாருல்ல, அது தெரியல ஏன்னு. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் சொன்னதுல ஒரு சின்ன பிழை இருக்கு. தந்தையை கொல்வது, சாகடிப்பது எப்படி? நான் கூட தப்பா நினைச்சுட்டேன். கொல்றதை விட சாகடிக்கிறது நல்லா இருக்கு தம்பி. அதுக்கு அவங்க கொடுத்த பரிசு 100 வெள்ளி. அதுதான் பையன் பரிசுக்கு ஆசைப்பட்டு செஞ்சிடக்கூடாது. அப்ப அடுத்து நம்ம எழுதலாம் யோசிப்போம்ல, பாகம் 2, பாகம் 3, பாகம் 4. இதுதாங்க ஆண்கள். ஆண்கள் எப்பவுமே எதையோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சு வேற எதையோ ஒரு தலைப்பு கொடுத்தோ வேற ஏதோ சொல்லக்கூடியவர்கள் தான் ஆண்கள். இப்போ எனக்கு முன்னாடி பேசின சகோதரிகள், ஒவ்வொரு சகோதரிகளுக்குமே நான் சொல்லியாகணும். அந்த சகோதரி சொல்லும் போது முதல்ல ஜெசின் சகோதரி சொன்னாங்க, இல்லானை இல்லாலும் வேண்டால் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, அப்பா எங்க வீட்டில் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தங்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாது. தங்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாம வாழ்றவங்க தான் அப்பா. ஆனா அம்மா என்பவர் தங்கிட்ட என்ன இருக்கு, கணவன் கிட்ட என்ன இருக்கு, குடும்பத்துக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதை அருமையாக குடும்பத்துக்கு கொடுத்து வாழ்வதுதான் அம்மா. அடுத்தது சகோதரி சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து பாதுகாப்பா இருக்காராம் குடும்பத்துக்கு. அப்புறமா வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பிரிச்சு கொடுப்பாராம். அப்புறம் வந்து வீட்டில் வந்து எந்த ஒரு வேலையை எடுத்து பண்ணுவாருன்ட்டு. இப்போ தலைப்பு அவர் நல்லா சரிசமமாக பிரித்து கொடுக்குறாரா இல்லை செக்யூரிட்டி வேலை பண்ணுறாரா அதை பற்றி இல்லை. அன்பு அப்படின்னு ஒன்று இருக்கு, மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மகிழ்ச்சிக்காக அவர் செய்கிறாரான்னு கேட்டால் அது மிக கம்மி. ஐயா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விங்கய்யா, நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க. அம்மா சமையல், ஃபாஸ்ட் ஃபுட் சமையல், எதுங்கய்யா உடம்பு நல்லது? சரி, அம்மா சமையல் ஃபாஸ்ட் ஃபுட் சமையல் எது கெடுதி? அம்மா சமையல் நல்லது. கெடுதி எது கெடுதி? அப்புறம் இது என்ன பண்ண வந்திருக்கு? அப்ப அம்மா சமையல் நல்லதுன்னு ஐயா சொன்னாருன்னா அப்ப ஃபாஸ்ட் ஃபுட் சமையல் கெடுதி. இப்ப அடுத்த கேள்வியா, அப்பா சமையல் ஃபாஸ்ட் ஃபுட். தம்பி தொடர்ந்து என்ன கேள்வி கேட்பீங்கன்னா பயமா இருக்காங்க. கேள்வி வகுப்புல கேட்பேன், ஆனா என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. அது இந்த அப்பாவுடைய சமையலும் ஃபாஸ்ட் ஃபுட், இதுல எது நல்லது? இந்த கேள்விக்கான பதில் யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு நடுவருடைய தீர்ப்பும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு உதாரணங்கய்யா, எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம், நம்ம எப்போ வந்து கொஞ்சம் குறுக்கு புத்தியா யோசிப்போம். இன்னைக்கு நம்ம பேச போறது குடும்ப மகிழ்ச்சிக்காக அதிகமா செலவு செய்யறதோ நேரத்தை செலவு செய்யறதோ அம்மா அப்படின்னு பேச போறோம். சரி, இந்த அப்பான்னு ஒரு கேரக்டர் இந்த குடும்பத்துக்கு என்னதான் பண்ணுது அப்படின்றதுக்காக ஒரு அப்பாவை நான் சமையல் இறங்கிட்டேன். பையனுக்கு வந்து கொத்து பரோட்டா, எக் கொத்து பரோட்டா, அந்த இன்ஸ்டன்ட் பரோட்டா இருக்குல்ல, அதை வாங்கி பரோட்டா சுட்டு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்றதுனாலதான் தந்தை அப்பாவை என்ன சொன்னீங்க, சாகடிப்பது. சாகடிப்பு எப்படின்னு பையன் நினைச்சு பார்த்துருவான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், பரோட்டா இன்ஸ்டன்ட் ஃப்ரோசனு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பரோட்டா சுட்டேன். அப்புறம் இந்த முட்டையை எடுத்தேன். ஒரு சந்தேகம், என் மனைவி சொன்னாங்க முட்டையை தண்ணியில போடு. அது முட்டை தண்ணியில போய் டொங்குன்னு முட்டும். முட்டுச்சுன்னா நல்ல முட்டை, முட்டல்னா நல்ல கெட்ட முட்டை அப்படின்னாங்க. நானும் அதே மாதிரி பிரிச்சுட்டேன். ஏன்னா பழைய முட்டை எப்பயும் வாங்கின முட்டை தண்ணியில் போட்டேன், பிரித்து வச்சுட்டேன். அப்போன்னு பார்த்து ஒரு நண்பன் ஃபோன் பண்ணான்.
ஃபோனை எடுத்து பேசிக்கிட்டு கொத்து பரோட்டாவில் கொத்த ஆரம்பிச்சிட்டேன், முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். அப்போ முட்டையை உடச்சி ஊற்றும் போதே ஒரு சின்ன சந்தேகம், நான் போட்ட முட்டை நல்ல முட்டையா கெட்ட முட்டையான்னு. ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டேன் மறுநாள் எனக்கும் சிக் லீவு, பையனுக்கும் சிக் லீவு, மனைவி மட்டும் எனக்கு கொத்து பரோட்டா வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்தம்மா சிக் லீவ் போடல, தப்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு அப்பாவாகிய நான் அப்பவே கொஞ்சம் உஷாரா, நமக்கு வர போன் மட்டும் நமக்கு யாருங்க ட்ரம்பா போன் பண்ண போறாரு, போன் பண்றான் என்ன மாதிரியே இருக்கவன் தான் போன் பண்ண போறான், அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம், டேய் தம்பி ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன், இதுக்கு ரொம்ப அறிவு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு ஒழுங்கா முட்டையா முட்டுதா முட்டாதான் பார்க்காம இல்லாம முட்டிட்டு வருதுங்க, சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது. அந்த மாதிரி தான் குடும்பத்திற்காக அப்பாக்கள் என்பவர்கள் நேரத்தை செலவிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த சகோதரி சொன்னாங்க, இந்த காய்கறிகள் சிக்கன் மட்டன்லாம் வந்து குடும்பத்துக்காக கணவர் போய் வாங்குறாருன்ட்டு. நான் வீட்டுக்கு போகும்போது ஞாபகப்படுத்துங்க, உள்ளே வந்து காய்கறி சிக்கன்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நான் வாங்கலை, அந்த சகோதரிட்டு தான் சொன்னேன். நான் எம்மா நான் இன்னைக்கு பட்டிமன்றம் வரேன், என்னால் குடும்பத்துக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லைங்க உங்களுக்காக நான் காய்கறி வாங்கிட்டு வரேன், நீங்கள் போய் அன்னிக்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்க குடும்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பாடுபட்டு தான். எப்பவுமே பெண்கள் மட்டும்தான் குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருக்காருங்க, ரொம்ப அருமையானவர். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, காலையில் என்னை எழுப்புவாருங்க, அலாரம் அடிக்க மாட்டார், என்னையும் அடிக்க மாட்டார், அலாரத்தை அடிக்க மாட்டார், வருவார் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா நம்ம குளிக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா ஹீட்டர் ஆஃப் பண்ணுவார். அது எதுக்கு? நான் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவேன். என் ஊர் வந்து வேலூர்னு ஒரு ஊர், அங்கே தண்ணி ரொம்ப கம்மி, அதனால் என்ன பண்ணுவார்னா வெளியே வந்து ஹீட்டர் ஆஃப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா மோட்டரில் தண்ணி போடும்போது ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் லபோதிபன் கத்துவார். ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அம்மா நான் சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் குளி, எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிசிப்ளின்ல வேணா நீங்கள் அப்பா சொல்லிக்கலாம், ஆனால் குடும்பத்தின் மகிழ்ச்சின்னு வரும்போது என்றைக்குமே அம்மா தான் எப்பவுமே முதல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமா எப்பயாவது உங்கள் குடும்ப குரூப் ஃபோட்டோ இருக்கும், எடுத்து பாருங்க. எந்த குரூப் ஃபோட்டோலையாவது அப்பான்ற ஒரு கேரக்டரு சிரிச்சாப்புல இருக்கா இல்லையா, சிரிச்சாப்புல இருக்கா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் 10 ஃபோட்டோ எடுங்க, அந்த 10 ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கூட அந்த அப்பா என்ற கேரக்டர் சிரிச்ச மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா என் ஃபோன் அங்கே தான் இருக்குது, என் ஃபோன்லேயே எடுத்து என் முகம் இருக்கிற எந்த ஒரு புகைப்படம் ரேண்டம், அந்த ரமணா படத்துலேருந்து 3 சான்ஸ், நான் உங்களுக்கு 30 சான்ஸ் தரேன். ஏதாவது ஒரு ஃபோட்டோலையாவது சிரிச்சாப்புல இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன், அப்பாக்கள் தான் கொடு. ஏன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு என் பையன் வெளியே போய் எங்கே போய் காமிப்பான், அந்த ஃபோட்டோ காமிச்சுன்னு பசங்க சொல்லுவாங்க, கூட பசங்க அதுதான் உங்கள் அப்பாவா. அது ஜாடெல்லாம் தேவையில்ல, முகம் ஒருன்னு எந்த மூஞ்சி இருக்கோ அந்த மூஞ்சி தான் அப்பா. காரணம் என்னன்னா அந்த அப்பா என்பவரால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தான் வேலை செய்யணுன்றதை உணரக்கூடிய அளவுக்கு கூட அறிவு இல்லாம தான் பிறந்தது தான் இந்த ஆண் இனம். ஐயா நான் உங்களை சொல்ல இல்ல, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுதான்னு சொன்னாங்களே, அப்படிதானே இந்த அப்பா சமுதாயம் எல்லாம் குடும்பத்தை சந்தோஷமாக்கிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லையா? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ராஜா. இப்போ அதுக்கப்புறம் வேற ஒரு சகோதரி சொன்னாங்க, எந்த ஒரு குடும்பத்திலேயாவது பெண்கள் வேலையை எளிதாக விட்டுருவாங்க, ஆனால் ஆண்கள் விடுவார்களா அப்படின்னு கேட்டாங்க. அதே தான் நான் கேட்குறோம், இந்த ஆண்களுக்கு செய்ய தெரிஞ்சது ஒரே ஒன்று வேலை மட்டும்தான். அந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் போய் உக்காந்து நான் என்னமா பண்ண முடியும்? நான் திரும்ப கொத்து புரோட்டை தான் போடணும், திரும்ப அந்த முட்டை முட்டுதா இல்லைன்னு தான் பார்க்கணும். அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே அறிவே தவிர, நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு பாவம் உங்கள் குழந்தை வேற நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான், நீங்கள் பாட்டு உங்கள் கணவர்கிட்ட வேலைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஆண்கள் என்பவர்கள் எப்பவுமே டிசிப்ளின், ஸ்ட்ரிக்ட், பஞ்சுவாலிட்டி, பர்ஃபெக்ஷன் எதனா நீங்கள் சொல்லிக்கலாம், பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஆனால் குடும்ப மகிழ்ச்சிக்காக செலவு செய்வது எப்பவுமே பெண்கள் மட்டுமே, அதுவும் குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் மட்டுமே. அவர்கள் அவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்திற்கும் அதிகமாக செலவு செய்வது மட்டும் இல்லாமல் நேரத்தையும் செலவு செய்வார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த உட்க்ரோ சமூக மன்றத்திற்கும் இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகிறேன். சங்கர் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நகைச்சுவை உணர்வோடு அவர் தந்திருக்கிற அந்த உரையை மன்றம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, அம்மா கிட்ட ஒண்ணு கொடுத்தோம்னா அதை 100 காட்டுவாங்க, எல்லா பொருளை உருவாக்குவது அன்னை என்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பழைய பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏற பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு,
அதை பாடிட்டு வந்து சொன்னாங்க, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு என்று பாட்டு வரும். ஒன்று 600 ஆக்குறதா செருவாடு சேர்க்கறதுன்னு பேர். இந்த காலங்களெல்லாம் எதை கொடுக்குற காசுல ஒரு பகுதியை அந்த சட்டியில பானையில அங்கே இங்கே போட்டு வச்சு குடும்பத்துக்கு அவசியம் நேரும்போது அதை எடுத்து கொடுப்பாங்க, அந்த செலவுக்கு வைத்துக் கொள்வாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனம், அந்த மாதிரியான ஒரு சிக்கனம் இதெல்லாம் இருக்கிறதுனால பெண்கள் அவங்க மகிழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை கதையாசிரியர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நிறைவு பேச்சாளராக காயத்ரி ராஜமாணிக்கம் அவர்கள் வாங்க. அவங்க தந்தைதான் மனமகிழ்ச்சிக்கு காரணம் என்று தற்காத்து பேச இருக்கிறார். ஆசான் எனும் தந்தையாக அறிவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி வழங்கும் அவையின் நடுவர் அவர்களுக்கும் அப்பாவின் தியாகத்தில் மகிழ்ச்சியை அத்தனையும் அனுபவித்துவிட்டு அம்மாதான் என்று வாதாடிவிட்டு அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டிருக்கும் எதிரணியின் அப்பாக்களுக்கும், தாயாக இருந்தாலும் என்றும் அப்பாவின் இளவரசிகளாக இருக்கும் எங்கள் அணியினருக்கும், தமிழால் இணைந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. ராகம் அங்கங்க மாறிச்சுன்னா ஒத்துக்கோங்க. இப்போ என்ன உண்மையான வரிகள் இதை கேட்டே நமக்கு தெரிய வேணாமா யாரு அப்படிங்கிறது? தெய்வங்களே பின்னாடிதான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எங்க அம்மா? அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கேட்கணும்னு தான் தோணுது. கோபால் கோபால் பரிதாபமான உங்க வாழ்க்கையில தியாகம் என்ற புனிதமான மலரை அலமானம் வைக்கதான் தோணுச்சா? உங்க இதுக்கு உங்க மனைவி கேட்டாங்கன்னு சொல்லி கடைக்கடையா அந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்குறதுக்கு நீங்க நேரம் ஒதுக்குனீங்களே, அதையெல்லாம் பொய்யா கோபால், பொய்யா. அது மட்டும் இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்ப உங்க குழந்தைங்க வந்து அப்பா விளையாடலாம் அப்படின்னு சொன்னா அப்புறமேட்டு வேலையை பார்த்துக்கலாம், இப்ப விளையாடலாம் அப்படின்னு நெடுநேரம் அதுக்கப்புறம் நைட்ல உட்காந்து வேலை பார்த்தீங்களே, அதெல்லாம் பொய்யா கோபால், பொய்யா. கோபால் கோபால் என் பேர் ராஜகோபால். உங்களை நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கிறோம் அவங்களதான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் நடுவர் அவர்களே, அம்மாவும் மகிழ்ச்சிக்கு செலவிடுறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதை நான் எந்த விதத்திலையும் நான் மறுக்கல. ஏன்னா ஒரு நல்ல அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் எனக்கும் கிடைச்சிருக்கு, மிகுதியாகவும் இருந்திருக்கு. ஆனா அம்மா கொடுக்குற அம்மாவால அந்த கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது தென்றல் காற்று மாதிரி, அதை நம்மளால உணர முடியும், அது சுகமா தான் இருக்கும். ஆனா அப்பா கொடுக்குற நேரம் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா நம்மளோட சுவாச காற்று மாதிரி, அதை நம்மளால உணர முடியாது. ஆனா அது நம்ம கூடயே தான் இருக்கும். அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு மிக அடிப்படை. இப்ப நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, உங்களோட அதிகம் இருக்கிறது சுவாச காற்றா தென்றல் காற்றா? இப்போ இவங்க எல்லாமே எதிரணியில சொல்லிட்டு போனாங்க. சமூக பொருளாதாரம், அப்பா முதல்ல பேசினாரு ரங்கா, வீடு கட்டுவாங்க, அம்மா தான் அதை வீடா மாட்டுவாங்க. வீடு கட்டினாதானே வீடா மாற்ற முடியும். வீடு கட்டுறதுக்கு அந்த அப்பா நேரம் நைட்டு பகலா எல்லாத்தையும் செலவிடுறாரு, அதெல்லாம் எங்க போய் சொல்றது? அதெல்லாம் நேரமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்றாங்க அம்மா தான் சந்தோஷம், எல்லாமே நிலைத்திருக்கிறதுக்கு அம்மா தான். நான் கேட்டவனே அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்ப உமா சொல்லிட்டு போனாரு, எங்க அப்பா வந்து விளக்கு போட்டாருன்னா உடனே ஆஃப் பண்ணிடுவாரு, தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அம்மா ஒத்துக்குவாங்க. ஆமா ஒத்துக்குவாங்க. உங்க அம்மாவா பில்லு கட்டுறாரு? உங்க அப்பா தான் பில்லு கட்டுறாரு. அவர் அப்புறம் நைட்டு ஃபுல்லா அவர் அதுக்காக வேலை பார்க்கணும். வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தந்தார் இல்லையா? அந்த ஒழுக்கங்கள்லாம் அவரோட தியாகத்துல வந்ததா இல்லையா? அதனாலதான் நீங்க இன்னைக்கு இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, ஃபாரின் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த பொருளாதாரம் பற்றி பேசுறாங்க. எப்ப முதல்ல அப்பா தான் வேலைக்கு போனாங்க, இப்ப எல்லாம் அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்பாவோட சம்பளம் தான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு அடிப்படையாக தேவைப்படுது. அதை எங்க அணியினர் நல்லாவே உடைச்சிட்டாங்க. அம்மாவோட சம்பளம் எல்லாம் போனஸ் தான். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அப்பா இப்பெல்லாம் போய் அம்மாவையே கேளுங்க. இவங்க சொல்றாங்க இல்லையா, அம்மா 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 தான் சந்தோஷத்துக்கு காரணம். அந்த அம்மாவே கேளுங்க. இப்ப நானும் ஒரு அம்மாவா இருக்கேன். நான் என்னோட செல்வ செழிப்புக்கும் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அப்பாவினுடைய வருமானம் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேங்க, என்னோட ஃபேமிலி இஷ்யூ.
மலேசியாவில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பேராசிரியராக. நானும் என் கணவரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போதான் நான் பிஹெச்டியும் ஆரம்பிச்சிருந்தேன். என் கையில் ஒரு 5 வயசு குழந்தை. 2வதாக கருவுற்றிருந்தேன். 2வதாக கருவுற்றும்போது சில உடல் மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதில் நான் பட்ட பரிதாபங்களை பார்த்துட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. வந்துட்டு மலேசியாவில் வந்து பார்த்தாங்க. வந்துட்டு உடனே கிளம்புற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், இல்லைம்மா, பாப்பா படுற பாடு பார்த்தா பாவமாக இருக்குது, 4 வேலையை ஒட்டுக்கா செய்யறேன், நீ அவள் கூட இருந்து அவளை பார்த்துக்குவோ அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நான் இருந்துட்டு, இல்லைப்பா நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனியாக இருப்பீங்களே, அம்மாவையும் கூட கூட்டிட்டு போங்க, இல்லை நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க அப்படின்னு. இல்லைம்மா, நம்ம குடும்பத்துக்கு வர ஆண் வாரிசு, அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும், தாத்தாவாக போய் நான் உழைச்சி என்னோட காசில் நான் உனக்கு வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உன்னோட தம்பி ஒய்ஃபும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்க இருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னாலும் நான் வந்து அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு. 60 வயசுக்கு மேலே ஒரு மனுஷன் அவருக்கு பழக்கப்படாத வேலைகளை உழைப்பு மட்டும் இல்லைங்க, எங்கள் அம்மா செய்ய வேண்டிய வேலையும் சேர்ந்து செஞ்சாரு அப்படின்னா என்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் என்னுடைய தம்பியின் மகிழ்ச்சிக்காகவும் தான். அப்படிங்கும்போது இதை நான் என்னன்னு சொல்றது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப அப்பாவோட உழைப்ப சொல்லணும்னா, அப்பாவின் உழைப்பு அப்பப்பா நாம் சுடும் ஒற்றை பூவிற்கு பூந்தோட்டத்தையே உருவாக்கும். நாம் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அது பல 100 அடிகளை கடந்திருக்கும். நம் வயிறு பசியறியாமல் இருக்க பல நாட்கள் உணவின்றி இருந்திருக்கும். நாம் பெருமருமாய் மேல் நோக்கி வளர்ந்திட வேறாக நீர் தேடி புவியின் அடி ஆழத்தை ஊடுருவி இருக்கும். நாம் வைரக்கல்லாய் ஒளிர்ந்திட அது கரிக்கட்டையாய் எரிந்திருக்கும். எதிரணியில பேசினாரு அன்பு. அவர் சொன்னாரு, நான் வந்து அவர் எல்லாமே பேசுனது எல்லாமே எங்களுக்கு தான் பேசினாரு. பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்களே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி ஆசைப்பட்டான்னு எப்படியோ சிங்கப்பூர் அந்த கடையிலாவது வந்து வாங்கிட்டு வந்தாருல்ல, அதை தான் நானும் சொல்றேன். அவங்களோட மகிழ்ச்சிக்கு எவ்வளவு தியாகம் பண்றீங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லைங்க, அவங்க குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு டெய்லியும் காலையில ஸ்கூலுக்கு சைக்கிள்ல கொண்டு போய் விட்டுட்டு வராருன்னு அவங்க பொண்டாட்டி அன்னைக்கு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு? அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சிக்காகத்தானே. இது நான் மட்டும் சொல்லலைங்க, எல்லாருமே சொல்றாங்க தந்தை வந்து குறைந்த நேரம் தான் பண்றாங்க, அம்மா தான் நிறைய நேரம் செலவு பண்றாங்கன்னு. இது ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, அம்மாக்கள் நிறைய நேரம் செலவு பண்ணினாலும் கூட அவங்களுடைய பொறுப்பு, அதாவது அந்த பராமரிப்பு, இதனால அவங்களுக்கு அழுத்தம் அதிகமாகுது. அதனால குழந்தைங்களோட நல்ல நேரத்தை செலவிட முடியலன்னு. 49 மணி நேரம் அம்மா செலவிடுகிறாங்கிறதுக்காக அந்த வாழ்க்கையை நடத்த, ஆனா 31 மணி நேரம் அப்பா செலவழிச்சாலும் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க என்றுதான் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி இவங்களுக்கு புரியலை. நான் ஒண்ணு சொல்றேங்க, சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வர அமையப்படுற மாதிரி தான் நான் இந்த சிதம்பரங்களை கேட்கணும். உங்களை பெத்து வளர்த்து வீதி வீதியா அலைஞ்சி திரிஞ்சு தேஞ்சி அந்த அப்பாவோட நேரம் தெரியல. நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க என்ன கணத்தாலும் உங்களை ஹாஸ்பிட்டலா தூக்கி ஓடிட்டு போனாரு அந்த அப்பா உங்களுக்கு தெரியல. நீங்க காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்க செய்யற செலவையும் உங்க அப்பா அனுப்பி வச்சாரு, அந்த அப்பா உங்களுக்கு தெரியல. அந்த அப்பாவுக்கு அமையப்பட உங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நேரத்துல நடுவர் அவர் சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. வணக்கம், நன்றி, மகிழ்ச்சி. பட்டிமன்றம் ஒரு நிறைவினை எட்டுகிற சூழல். இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்துல முடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம நிறைவை நோக்கி போறோம். மிக அழகாக இந்த பட்டிமன்றத்திலே திரைப்பட வசனங்களை எல்லாம் பேசி கொண்டு வந்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டோம். பட்டிமன்றத்தின் நோக்கம் அம்மாவா அப்பாவா அல்ல, 2 பேரையும் மதித்து போற்றின்னு நமக்கு சொல்லி கொடுத்தது இளம் வயதிலிருந்து. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அதுதான் நமக்கு, அது உண்மை. ஆனா குடும்ப மகிழ்ச்சிக்கு யார் அதிக நேரம் செலவிடுறோம் அப்படிங்கிற தலைப்பை பார்க்கிறோம். அழகா சொன்னாங்க, திருவிழா கூட்டத்துல புள்ளைய தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு தகப்பேன் அந்த காட்சிகளை, அந்த கரகாட்டத்தை, அந்த தேரை, அந்த சாமிய காட்டுறான்னு சொன்னா அன்னைக்கு மட்டும் உலகத்தையே தகப்பன் காட்டுறான், தன்னை விட மேல உயர்ந்து நிற்கணும்னு தகப்பன் விரும்புறான் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த வரிகள் எல்லாம் அவங்க சொன்னாங்க.
ஒரு பாடல் எனக்கு நினைவு வந்தது. தகப்பனுடைய மனசு எப்படி, ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தாரே நாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து போக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான் அவன் சொன்னான், நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும். தகப்பனுடைய ஆசை என்னன்னா, நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல, நம்ம தான் இப்படி ஆயிட்டோம், நம்ம புள்ள உயர்ந்து நிற்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பரந்த அந்த இதயம் இருக்க, அது தகப்பனுக்கே உரியது. அவன் ஒரு பாட்டு ஔவையார் சொன்னாங்க, வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்தன ஆணிக்கு நெக்கு விடும்னு ஒரு பாட்டு. உங்களுக்கு புரியாம ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க. ஒண்ணும் இல்லை சொல்றேன். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், அதாவது குத்துவேன் அடிப்பேங்கிறதால இனி செல்லாது. ஏன்னு கேட்டா, அம்பை எடுத்து விட்டா ஒரு பெரிய யானையை கூட கொண்டுடலாம், ஆனா அந்த அம்பை எடுத்து ஒரு தலையணையில விட்டீங்கன்னா அந்தண்ட போவாது, சாதாரண பஞ்சு பிடிச்சிக்கும். அது மாதிரி அம்மாவனுடைய மென்மை என்பது காலத்துக்கு ஏற்று. அப்ப அவங்க குடும்பத்தை வழி நடத்தும் போது அதிக நேரத்தை செலவழிச்சு உடன் இருக்கும் போது இந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் தந்தையினுடைய பங்கு கண்ணுக்கு தெரியாதது. ஆனால் மகிழ்ச்சி வேரூன்றி இருப்பதற்கு அவன் அடிப்படை, பொருளாதாரம் உட்பட. அந்த கருத்தெல்லாம் சொன்னீங்க. அடுத்து நம்ம தமிழ் சமூகமே தாய்வழி சமூகம்ங்கிறான். நம்முடைய பரம்பரை ரீதியாக சொல்றான் தாய்வழி சமூகம்ங்கிறான். தாய்மாமே அப்படிதான், அப்படியே போகும். அம்மா வழியில ஒட்டுதல் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இயல்பான ஒன்று. அடிக்கிற கை தான் அணைக்கும்னா வேற வேற அர்த்தம் இல்லை. பிள்ளைய நான் தட்டுனா அழுதுகிட்டே அம்மாவை தான் கட்டி பிடிக்கும். அப்ப அது அடிக்கிற கை, அணைக்கிறது அம்மா தான். நீ பழமொழி சொல்றான், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. ஏன்னா அம்மாவை பார்த்து அம்மாவை அடியொட்டி அம்மாவை முன்மாதிரியாக கொள்ளுகிற பிள்ளைகள் தான் உலகத்தில் அதிகம். அதுக்கு அடிப்படை என்ன நமக்கு தெரியும். இன்னொரு இடத்துல சொல்றான், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிறான். ஏன்? அம்மாவை வைத்து கணக்கெடுக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்காக அப்பாவுடைய பங்கை குறைக்கல. தலைப்பு வேறு. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொன்னான். பொண்ணு எப்படி இருக்கும்? ஆட தெரியுமா, பாட தெரியுமா, எல்லாம் பார்ப்பாங்க. ஆணை அப்படி பார்க்க விடாது. அப்படி எப்படி இருப்பாரு? அவருக்கு கண்ணத்துல குழி விடுமா? அவருக்கு கர்லிங் கிராப் இருக்கானா? எனக்கு கூட தான் கல்யாணம் இல்லை. இங்க வரும்போது, சிங்கப்பூருக்கு வரும்போது கர்லிங் கிராப்பா ஒரு 26-27 வயசுல வந்தேன். அதுக்காக இப்பயும் கர்லிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் அது சில இதெல்லாம் பண்ணி புரியுதா? அதுக்கு சில சிரமங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வெளியில. ஆக எங்க விட்டுட்டேன் பார்த்தீங்களா? என்ன காலி கார்ல விட்டேன். சரி, அப்புறம் பிடிச்சிட்டேன். சரி, அது மாதிரி பார்க்குறோம். உத்தியோகம் புருஷ லட்சணம்னா எப்படி பார்த்தாலும் நான் ஒரு கேள்வியை நமக்கு வைக்கிறேன். இல்லாள்னு ஒரு வார்த்தை இருக்கு. இல்லானை இல்லானை இல்லாளும் வேண்டாள். இல்லாள் அப்படின்னா குடும்பத்துக்காரி, குடும்பத்தை சுமக்கிறவர், குடும்பத்தின் அடிப்படை அப்படின்னு தாயை சொல்றான். இல்லான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எம்டி கேஸ்ன்னு அர்த்தம். அவர் தான் இல்லான் அப்படின்னா ஒண்ணும் இல்லாதவர். அப்ப இல்லாள் என்றால் குடும்பத்தை உருவாக்குகிறவர், குடும்பத்தின் அடிப்படை, குடும்பத்தின் ஆணிவேர்னு சொல்றான். நான் சொல்ல வள்ளுவர். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அப்பாவும் அம்மாவும் கூட இருந்து பிள்ளைய வளர்க்குறாங்க, ஒரே மாதிரி ஒரு மகிழ்ச்சி. ஆனா கருவுற்று இருக்கிற நாளிலிருந்து குழந்தை பிறக்கிற நாள் வரை அந்த குடும்பத்தினுடைய பெரும் மகிழ்ச்சி அது எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இல்லை, வயிற்றில் சுமக்கிறாள் அல்லவா அந்த 10 மாத காலம். அந்த மகிழ்ச்சியை எங்க கொண்டு போய் சேர்க்க முடியும்? எந்த கணக்குல போய் சேர்க்க முடியும்? அப்படி பார்க்கின்ற போது அப்பாவினுடைய மகிழ்ச்சி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா அப்பா குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதை விட அம்மா நேரடியாக பார்க்க முடிகின்ற, பிள்ளையினுடைய மகிழ்ச்சியை அடையாளம் காட்டுகிற ஒரு தாயினுடைய பணி எப்படி இருக்கும்? ஒரு ஏகாதசியை பத்தி அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க, துளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க, அப்பனுக்கு தலை துவட்ட, பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும்.
செத்தாலும் என்ன பொத்த வேணும். என்ன அதுதான் தாய். அந்த தாய் தான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு அடிப்படையானவள் என்பதை சொல்லி இந்த மன்றம் தன்னுடைய உரையை நிறைவு செய்கிறது. நன்றி.